தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு சிறிய செய்தியை வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளும் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோடு கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலைகளின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலிருந்து இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். இதற்கு முன்பதான வசனங்களிலே அநேக விதமான அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவர் பேதுருவையும் அப்போஸ்தலரையும் கொண்டு செய்வதை நாங்கள் பார்த்தோம். அதனால் பொறாமை கொண்ட இவர்கள் அவர்களை பிடித்து சிறைச்சாலையிலே போடுகிறார்கள். இந்த நாட்கள்ல நடக்கிற அற்புதங்கள் போல அல்ல, பயங்கரமான அற்புதங்களை அவர்களுடைய ஊழியத்திலே ஆண்டவர் செய்தாரு. அவர்களோடு கூட ஆவியானவர் வல்லமையாய் இருந்தாரு, தெய்வம் இருந்தாரு, நடத்தினாரு. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு அங்கே உபத்திரவம் வருவதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பயங்கரமான ஊழியம், அற்புதங்கள் நடக்கிறது. அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அங்கே சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறார்கள். அப்படி பேசுகிற ஊழியம் செய்கிற அவர்களுக்கே அங்கே அநேக எதிர்ப்புகளும் பாடுகளும் அங்கே சிறைச்சாலையும் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாட்கள்ல அநேக விதமான பிழையான போதனைகள் உண்டு. ஆண்டவர்கிட்ட வந்துட்டா உனக்கு பாடுகள் இல்லை, உபத்திரவம் இல்லை, துன்பம் இல்லை, உன்ன கடன் எல்லாம் போயிரும், கஷ்டம் எல்லாம் போயிரும், எல்லாம் மாறிடும் என்று பிழையான போதனைகளை செய்து எப்படியாவது ஜனங்களை சபைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அநேகர் நாங்கள் முயற்சிக்கிறோம், காரியங்களை செய்கிறோம், போதிக்கிறோம் ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா இங்கே உண்மையாய் ஊழியம் செய்கிற, வல்லமையாய் ஊழியம் செய்கிற, சத்தியத்தின்படி ஊழியம் செய்கிற இவர்களுக்கே, இயேசுவோடு கூட இருந்த இவர்களுக்கே அங்கே சிறை வருவதை நாங்கள் பார்க்கிறோம். சிறைச்சாலையிலே இவர்களை கொண்டு போய் போடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர்கிட்ட வந்தா உபத்திரம் இல்லை, துன்பம் இல்லை, பாடில்லை, வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை என்பது வேதத்திற்கு புறம்பானது. அதுகள் இருக்கும் போது அதன் மத்தியில் அவர் எங்களை நடத்துவார். வியாதியின் மத்தியில் நடத்துவார், துன்பத்தின் மத்தியில் நடத்துவார், உபத்திரவத்தின் மத்தியில் நடத்துவார், கஷ்டத்தின் மத்தியில் அவர் எங்களோடு கூட இருந்து அதற்கு தப்பித்து போகத்தக்கதான வழியை உண்டாக்கி அதன் மத்தியில் எங்களை நடத்துவார். இதுதான் சத்தியம். இயேசுவுக்கு பாடுகள் இருந்தது, யோவாசானருக்கு பாடுகள் இருந்தது, அப்போஸ்தலருக்கு பாடுகள் இருந்தது, அதன் பின்பதான் வந்த பவுலுக்கு இருந்தது, பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளுக்கு இருந்தது. அப்படி இருக்கும்போது இயேசு விட்ட வாங்க எல்லாம் போயிடும் என்று சொல்லுகிறது பிழையான காரியம். இயேசு விட்ட வந்தா உன்னுடைய பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவாய். இதுதான் சத்தியம். இதுக்காகத்தான் இயேசு வந்தாரு, வாழ்ந்தாரு, பாடுபட்டாரு, உயிரை கொடுத்தாரு, இரத்தத்தை சிந்தினாரு, மீண்டுமாய் உயிர் தெழுந்து தேவ சமூகத்துல எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கத்தக்கதாக ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.